மார்னிங் கேர்ள்ஸ். மாணவிகளே, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? 5வது படம் பார்த்துட்ருக்கோம். கோப்பிடுதலும் மற்றும் சுட்டகராதிங்கிற தலைப்பில். இதில் நம்ம முந்தின தலைப்புகளாக பதிவேடுனா என்ன, பதிவேட்டினுடைய வகைகள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பதிவுகள் மேலாண்மை பற்றி பார்த்துருக்கோம். பதிவு மேலாண்மை நோக்கங்கள், பதிவு மேலாண்மையுடைய நோக்கங்களுக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி படிக்க வேண்டிய தலைப்பு கோப்பிடல். சரியா? இந்த பதிவு மேலாண்மையே அல்லது பதிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பணியே கோப்பிடுதலுடைய அடிப்படை சார்ந்தது தான். ஏன்னு சொன்னோன்னா, பதிவுகள்னு சொல்லும்போதே தகவல்களை உருவாக்குகிறோம், அவற்றை சமர்ப்பிக்கிறோம், பயன்படுத்துகிறோம், காலாவதியானதை நீக்கிறோம். இவ்வாறு செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் கோப்பிடுதல் மூலமாக எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மாணவிகளே, பேஜ் நம்பர் 71. கோப்பிடுதல் என்றால் பதிவுகளுடைய மேலாண்மை தொகுப்பு தான். சொன்னேன்ல, பதிவு மேலாண்மையுடைய தொகுப்பு. அவங்க என்னெல்லாம் பதிவு நம்ம 6 வித பதிவு மேலாண்மை பதிவுகள் பார்த்தோம் இல்லையா? இந்த 6 பதிவுகளையும் அடிப்படையாக வைத்து அவற்றினுடைய தொகுப்பு தான் நம்ம கோப்பிடல்னு சொல்கிறோம். இந்த கோப்பிடல் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த அலுவலக பணியில் மிகவும் முக்கியமான ஒன்று நமக்கு கோப்பிடுதல் இல்லைனாலும் பதிவு மேலாண்மை சிரமம் தான். சரியா? எனவே இந்த அலுவலக பணிகளில் முக்கியமான பணி என்ன சொன்னால் கோப்பிடுதல்னு சொல்லிடலாம். இதுக்கு டென்னியர் என்பவர் வரைவிலக்கணம் கொடுத்துருக்காருமா. 3 பேர் வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க. நீ 2 பேருடைய வரைவிலக்கணத்தை படி. ஒன்றும் படிக்க முடியலன்னா கட்டாயமாக முதல் வரைவிலக்கணத்தையோ அல்லது 2வது வரைவிலக்கணத்தையோ படி. சரியா? முதல் வரைவிலக்கணம் படிக்கும் பொழுது அந்த கோப்பிடலுடைய நோக்கங்களையும் சேர்த்து படிக்கணும். ஓகே? இப்போ இந்த கோப்பிடுதல் அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாருமே இப்போ ஸ்கூல் தொடங்கியிருந்தானா உனக்கு ஓரளவு ஃபைலை பற்றி என்னென்னு தெரிஞ்சிருக்கலாம். நீ ஒவ்வொரு நாளும் அடிக்கக்கூடிய டைப்பு பேப்பரை நீ என்ன செய்வான்னு சேர்த்து வைப்பான். ஒரு தடித்த மாதிரி பட்டைகளுக்கிடையோ அல்லது உன்னுடைய கவர்லேயோ சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கோப்பிடல்னு சொல்லலாம். சரியா? இது எதுக்காகன்னு சொன்னால், சப்போஸ் நீ அடிக்கலை அப்படின்னு சொல்லி டீச்சர் சொன்னாலும் கூட நீ என்ன செய்யலாம், எடுத்து காட்டலாம். அதுக்கப்புறம் எப்படி அடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன சொல்லலாம், எடுத்து பார்ப்பதற்கும் வசதியாக இருக்கும். இதற்கு ஏற்ற வகையில் பாரு, இந்த டென்னியர் என்பவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, கோப்பிடல் இதுக்கு டென்னியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, தேவைப்படும் பொழுது கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் கோப்புகளை முறைப்படுத்தி பாதுகாக்கும் வைக்கும் நடைமுறை. கோப்புகளை முறைப்படுத்தி பாதுகாத்து வைக்கும் நடைமுறை தான் கோப்பிடுதல். அப்போ கோப்புகளை அப்படின்னு சொல்லும்போது அந்த பதிவுகளை தான். சரியா? ஒவ்வொரு விதமான பதிவுகளை பற்றி பார்த்துருக்கோம். 6 விதமான பதிவுகளும் பல்வேறு வகைகளாக பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த அத்தனை பதிவுகளையும் அதான் கோப்புகள் ஆக மாற்றோம். எனவே இவற்றை முறைப்படுத்தி பாதுகாத்து வைக்கக்கூடிய நடைமுறை தான் கோப்பிடல் என டென்னியர் அவர்கள் கூறுறாங்க. இப்போ இந்த கோப்பிடலுடைய நோக்கம் அப்படி என்ன அப்படின்னா, பதிவுகளை முறைப்படி அமைத்தல். முறைப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிச்சிருக்கோம். என்ன முறையெல்லாம்? கடித பதிவு மேலாண்மை, கடிதத்துறை, கணக்கெழுதுத்துறை, கொள்முதல், விற்பனைத்துறை, இப்படி பல்வேறு பதிவுகளாக பல்நோக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடிய மேலாண்மை தொகுப்புன்னு பார்த்துருக்கோம். இதன் அடிப்படையில் முறைப்படி நம்ம என்ன சொன்னால் பதிவுகளை அமைக்க வேண்டும். கொள்முதல் துறைக்குரியது தனியாக, விற்பனை துறைக்குரியது தனியாக, இன்னும் வெளிநபர்களோடு நிறுவனத்திற்குள்ள பணியாளர்களுடைய கோப்பிடுதல் பதிவுகள் போன்றவற்றை முறைப்படி நம்ம என்ன செய்யணும், அமைக்கப்படணும். அடுத்து என்ன சொன்னால் பதிவுகளை நம்ம பாதுகாத்து வைத்திருக்கணும். அதாவது நம்ம இப்போ பார்த்தேன்னு சொன்னால், இப்போ ஒரு வேளை உன்னுடைய சின்ன கிளாஸில் நீ படிக்கும்போது 10th படிக்கும்போது எல்லாம் மந்த்லி டெஸ்ட் கொஸ்டின் வச்சுருப்பா, குவார்ட்டர்லி கொஸ்டின் வச்சுருப்பா, ஹாஃப்லி கொஸ்டின் வச்சுருப்பான். இது முறைப்படி அமைச்சா மட்டும் போதாது. சப்ஜெக்ட் வைஸாக அவற்றை என்ன செய்யணும்னா பாதுகாப்பாகவும் வைத்திருக்க வேண்டும். ஏதேனும் ஃபைலில் போட்டு அவை என்ன சொன்னால் எளிதில் கரையானோ அல்லது அழிந்து போகாதவனோ நம்ம ஒரு செல்ஃபில் வைப்போம் இல்லை, அலமாரிகளில். அதே மாதிரி என்ன சொன்னால் பாதுகாப்பாக வைக்கணும். திரும்ப நமக்கு என்ன சொன்னால் தேவைப்படும் பொழுது எடுத்து பார்க்கக்கூடிய வகையில் அமைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கோப்பிடல் என டென்னியர் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. முறைப்படி அமைத்து பதிவுகளை பாதுகாத்து எளிதில் கிடைக்கக்கூடிய வைத்து பராமரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கோப்பிடல் என டென்னியர் சொல்கிறாங்க. அடுத்து 2வதாக பாருமா, ஜிஆர் டெரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டெரி அவர்களுடைய கூற்றின்படி கோப்பிடல் பற்றி அவர் கூறும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதில்
முக்கியமாக நீ நடுவில் உள்ள பாயிண்ட்டை பார்த்தேன்னு சொன்னால், கோப்பிடுதல்னால் உனக்கு தெரியும், ஆவணங்களையும் காகிதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேழைகளில். ஆவணங்களையும் காகிதங்களையும், அதாவது ஆவணங்கள் காகிதங்கள் என்னது, நம்மளுடைய பதிவுகள், சரியா? இந்த பதிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேழைகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபைலாக இருக்கலாம். அந்த ஃபைலை நம்மளுடைய செல்ஃப் அலமாரிகளில் வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கலாம். எனவே இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேழைகள் ஏற்கனவே நம்ம எந்தெந்த ஃபைலை எங்கெங்கே வைக்கணும்னு தீர்மானிச்சிருப்போம் இல்லையா? எனவே அவர் தீர்மானித்தபடி ஒழுங்கான இடத்தில் குறித்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு கோப்பிடல் என டெரி அவர்கள் சொல்கிறாங்க. இப்போ இதனால் என்ன அப்படின்னு சொல்லும்போது, தேவைப்படும்போது விரைவாகவும் வசதியாகவும் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க உதவும். என்ன பாரு, கோப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறோன்னா, ஆவணம், காகிதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேழைகளில் எந்தெந்த இடத்துல எங்கே எப்படி வைக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சிருப்போம். அதன்படி வைக்கிறோம், பாதுகாக்கிறோம். அவர் பாதுகாக்கிற நோக்கம் விரைவாகவும் வசதியாகவும் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்கு ஏற்ற வகையில் அமைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் கோப்பிடல் என யார் சொல்கிறா? ஜிஆர் டெரி அவர்கள் சொல்கிறாங்க. ஓகே, நீ இடத்தால் உள்ள வரைவிலக்கணம் நீ படிக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. ரெண்டில் ஏதேனும் ஒன்று தடவை படிச்சுக்கிட்டாலும் ஓகே. அடுத்து பாரு, கோப்பிடலின் நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோப்பிடலின் நன்மைகள் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டில் சரி கவனிமா, கோப்பிடலுடைய நன்மைகள். உடனடி பார்வை அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். 8 பாயிண்ட் சைடு ஹெட்டிங்கில் படிக்கிறோம். முக்கியமான 10 மார்க்ஸ் கொஸ்டின். கோப்பிடல் வரையறு 3 மார்க் கொஸ்டினுக்கும் வரலாம். சில சூழ்நிலையில் கோப்பிடல் என்றால் என்ன, அவற்றினுடைய நன்மைகள் யாவைன்னு சொல்லி கேட்பாங்க. ஹெட்டிங்கை நீ மனப்படம் படித்து ஈஸியாக எழுதலாம். ஃபஸ்ட்டில் உடனடி பார்வை. இந்த உடனடி பார்வை அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான்னு சொன்னால், நம்ம ஆவணங்களையும் காகிதங்களையும் அந்தந்த இடத்துல வைத்து பேழையில் வச்சு பாதுகாப்புன்ற நோக்கம் உடனே எடுத்து பார்க்கணுங்கிறக்காண்டி இல்லையா? எனவே செய்திகளின் சேகரிப்பு மையமாக கோப்பிடல் பயன்படுகிறது. அந்தந்த பேழைக்குள்ளே வச்சு செய்கிறோம் இல்லையா? எனவே இது செய்திகளின் சேகரிப்பு மையமாக திகழ்கிறது. எனவே தேவைப்படும் பொழுது எளிதில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக்கொள்ள முடியும். இப்போ நம்ம கோப்பிட்டு வைக்கப்படுறதுனால எடுத்து பார்வையிட வசதியாக இருக்குது. அடுத்தால நமக்கு தகுந்த சுட்டகராதி வச்சுருப்போம். அதாவது என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு செல்ஃபில் கிட்டத்தட்ட 150 ஃபைல் வச்சுருக்கோம்னு சொன்னால், 150 ஃபைலும் இந்த செல்ஃபில் கபோர்ட் நம்பர் 1ல் என்னென்ன ஆவணங்கள் இருக்குது, என்னென்ன காகிதங்கள் இருக்குது, அல்லது எந்த துறைக்குரிய ஃபைல் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்த விளக்கம். இப்போ புக்கை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டில் அட்டவணை இண்டெக்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னென்ன படம் எத்தனை பக்கம் இருக்கணும். அதே போல் ஒவ்வொரு செல்ஃப்லேயும் ஒவ்வொரு அதாவது கோப்பிட்ட ஆவணங்களையும் என்னென்ன வச்சுருக்கோம் என்பதற்கான டீட்டெயில்ஸ் சுட்டகராதையும் தயாரிக்க முடியும். எனவே உடனடியாக எடுத்து பார்வையிட முடியும். பொதுவாக உடனடி பார்வைன்னு சொல்லும்போது எளிதில் எடுத்து பார்வையிட வசதியாக இருக்குது. அடுத்தால செய்திகளின் சேகரிப்பு மையமாக கோப்பிடுதல் திகழ்கிறது. தகுந்த சுட்டகராதிகள்லாம் தயாரிக்கப்படுறதுனால உடனடியாக நம்ம என்ன செய்ய முடியும், பார்த்து கொள்ள முடியும். செகண்ட் பாயிண்ட் பாருமா, பாதுகாப்பாளர் பதிவேடுகள்னு கொடுத்துருவோம். பாதுகாப்பான பதிவேடு. நம்ம கோப்பிடுதல் நோக்கமே ஆவணங்களையும் காகிதங்களையும் எதற்காக, நீண்ட நாள் தேவைப்படும் போது எடுத்து பார்ப்பதற்காக. ஸோ அது எப்படி வைக்கப்பட வேண்டும், பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும். நம்மகிட்ட ஒரு வேல்யூபிள் திங்ஸ், முக்கியமானது, பின்னாடி நமக்கு இது நிறைய காலம் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒன்று, வீட்டு பத்திரங்கள், இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சேஃப்டியாக கவர் பண்ணி அதை ஒரு பெரிய என்ன செய்வோம், சூட்கேஸ்லேயோ அல்லது முக்கியமான நம்மளுடைய கபோர்ட்லேயோ வச்சு பயன்படுத்துவோம் இல்லையா? அதே போல் தான் நிறுவனத்தில் உள்ள முக்கியமான ஆவணங்கள் அனைத்தும் தான் கோப்பிடுதல் செய்கிறோம். எனவே பாதுகாப்பிற்கு என்ன செய்யணும், கோப்பிடுதல் உறுதியளிக்கிறது. எந்த காகிதமோ ஆவணங்களும் தொலைந்து போவதில்லை. ரெண்டாவது என்ன சொன்னால், வேறுபட்ட மடிப்பான்களை நம்ம என்ன செய்கிறோன்னா பொருத்தப்பட்டு அதற்கான அறையில் வைக்கிறோம். பாகுபடுத்தி எந்தெந்த துறைக்கு உரியது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வேறுபடுத்தி வைக்கிறோம். இதனால் நமக்கு என்ன சொன்னால் இன்னும் சிறந்த பாதுகாப்பு இருக்கும். ஏன்னு கேட்டோன்னா அந்த உரிய பேழைகளில் எப்படி வைக்கணும்னு நம்ம தீர்மானித்தன்படி உரிய பேழைகளை வைக்கிறோம் இல்லையா? எனவே நமக்கு அதிக அளவு பாதுகாப்பு இருக்கும்.
எந்தெந்த அறைகளில் நம்ம வச்சுருக்கோன்ட்டு இல்லையா. அடுத்தால பொதுவாக திருட்டு, தீ போன்ற இடர்கள் இருந்தும் நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். தீ ஒரு வேளை பிடிக்கலாம், கரையான் பிடிக்கலாம். அதை விட திருட்டுன்னு சொல்லும்போது உள்ள பணியாளர்களே சில சூழ்நிலையில் இந்த பிஸ்னஸ் நோக்கத்தோடு அந்த வேற ஒருத்தங்கிட்ட ஏதாவது காசுகளை வாங்கிட்டு அல்லது கணக்கில் மோசடி செய்வதற்காக என்ன சொல்லலாம், திருடலாம். இப்போ இந்த மாதிரி கோப்புகள், காகிதங்களெல்லாம் நம்ம உரிய ஆவணத்தில் வைத்து கோப்பிடப்பட்டிருக்கக்கூடிய காகிதங்களையும் பாதுகாப்பாக வைக்கிறதுனால நமக்கு என்ன சொன்னால் தீ, திருட்டு மற்றும் கரையான் போன்ற இடர்களிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாத்துக்கொள்ள முடியும். அடுத்து 3வது பாருமா, ஆவண சான்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த ஆவண சான்று அப்படின்னு சொல்லும்போது ஆவணம் அப்படின்னாலே நமக்கு என்ன சொன்னால் சான்றாக அப்படின்னு சொல்லலாம் உறுதிமொழி. இப்போ பாரு, நீ 10th முடிச்சிருக்கிற, நீ 10th பாஸ் பண்ணியிருக்கிறங்கிறதுக்கு உன்னுடைய 10th மார்க் ஷீட், ஓகே, 10th டிசி, இது உனக்கு ஒரு ஆவண சான்று. அதே போல் தான் அனைத்து பதிவுகளும், அதாவது காகிதங்கள் அதெல்லாம் வச்சு பயன்படுத்துகிறோம்ல, இந்த ஆவணங்கள் நமக்குள்ளே ஏதேனும் நீ பாரு நீ பாஸா ஃபெயிலான்னு டவுட் வரும்போது உன் டிசியோ உன் மார்க் ஷீட்டோ எனக்கு உறுதிப்படுத்தும் இல்லையா. அதுதான் என்னென்னா, இந்த பதிவுகள், ஆவணங்கள், காகிதங்கள் ஏதேனும் தவறுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பணியாளர்களுக்குள்ளேயோ அல்லது வெளி நபர்களுக்குள்ளேயோ கருத்து மாறுதலும் தர்க்கமும் ஏற்படும் பொழுது இது ஆவண சான்றாக மாறுது. சில வேளையெல்லாம் இந்த விற்பனை சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் டேமேஜ் ஆகிட்டுன்னு கன்சியூமர் கோர்ட் வர போட்டுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுக்கு எது அவசியம், இந்த ஆவண சான்றாக நம்ம பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய கோப்பிடுதல், சரியா. அதை நம்ம என்ன சொன்னால் ஆவண சான்றாக நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அடுத்தால என்ன சொன்னால் பல்வேறு பிரிவினர்கள் நமக்கு என்ன சொன்னால் கோர் உரிமைகளுக்கு சமர்ப்பிக்க உதவுகிறதுன்னு கொடுத்துருவோம். இந்த பல்வேறு பிரிவினர் அப்படின்னு சொல்லும்போது தான் வெளிநபர்களோ நிறுவன பணியாளர்களோ அந்த கணக்குகளில் அல்லது தாங்க அனுப்பின தபாலுக்கு சரியான பதில் வரல, ஏதோ ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நமக்கு அது என்ன சொன்னால் அவங்களுடைய கோர் உரிமை இல்லை, இது கரெக்டு, நாங்கள் செஞ்சுருக்கோம் சரின்னு சொல்லிட்டு நம்ம வைத்திருக்கக்கூடிய கோப்புகள், ஆவணங்களை நம்ம என்ன செய்யலாம், சமர்ப்பிக்க முடியும். அடுத்து என்ன சொன்னால் வாத பிரதிவாத நடைமுறைகளுக்கிடையே குறிப்பிட்ட பிரிவினருக்கு சமம். வாத பிரதினால பிரச்சனைகள் தான். எந்தெந்த சூழ்நிலையில் எப்பப்போ பிரச்சனை வருதோ அந்தந்த சூழ்நிலைகள் கோப்பு, ஆவணங்கள் நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஆவண சான்றுகளாக பயன்படுகின்றன. ஓகே. 4வது பாயிண்ட்டு, சரியான முறையில் கடித தொடர்பு மேற்கொள்ள உதவுகிறது. சரியான முறையில் கடித தொடர்பு மேற்கொள்ள உதவுகிறதுன்னு சொல்கிறோம். இந்த கடித தொடர்புன்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தினுடைய நற்பெயரை உயர்த்தக்கூடிய ஒரு செயல்பாடு. கடித தொடர்பு உடனுக்குடன் பதிலளிக்கும் போது பெறப்பட்ட கடிதங்கள் அனைத்திற்கும் உடனடியாக நமக்கு பதில்கள் அனுப்பும் பொழுது அவை என்ன செஞ்சனா நிறுவனத்தினுடைய நற்பெயரை உணர்த்தும். எனவே கடித தொடர்புகள் தங்கு தடையின்றி ஆணைகளை பெற உதவுகின்றன. சரியா. தங்கு தடையின்றி நமக்கு கோப்பிடுதல் பணிக்கு உதவுகிறது. கடித தொடர்புகளை தங்கு தடையின்றி நம்ம பராமரிக்கிறனால கோப்பிடுதலுக்கு நமக்கு என்ன செய்யணும், உதவுகிறது. அடுத்தால நிறுவனத்தின் நற்பெயரையும் உயர்த்துகிறது. பல்வேறு விதமான ஆணைகளை பெறவும் நமக்கு உதவுகிறது. சரியான முறையில் கடித தொடர்பு இது இந்த கடித தொடர்புன்னு சொல்லும்போது கடித தொடர்பு பதிவு மேலாண்மையில் நம்ம இதை வச்சிடலாம் இல்லையா. கடித தொடர்புகளை தங்கு தடையின்றி மேற்கொள்ள கோப்பிடுதல் உதவுகிறது. நிறுவனத்தின் நற்பெயரை என்ன செய்து உயர்த்துகிறது. பல்வேறு விதமான ஆணைகளை பெறவும் நமக்கு உதவுகிறது. ஆணைகள்னால் ஆர்டர், நம்ம தயாரிக்கிற தயாரிப்புகளுக்கான ஆர்டர் கொடுங்க, அதாவது அப்போ நம்ம என்ன செய்யலாம், உற்பத்தி மேலும் அதிகரிக்க முடியும். அடுத்ததாக சட்டபூர்வமான தேவைகள்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த சட்டபூர்வமானது அப்படின்னா நிர்ம சட்டம், வருமான வரி சட்டம், தொழிற்சாலைகள் சட்டம்னு இருக்கும். இந்த நிர்ம சட்டம், வருமான வரி சட்டம், தொழிற்சாலை என்னென்ன சட்டங்கள், என்ன ஆவணங்களை எப்படி பதிவுகளை பராமரிக்கணும், என்ன சரத்துகளுக்கு நமக்கு அதிக அளவு தேவை அப்படின்னா ஒவ்வொரு சரத்துகள் அப்படின்னா மேட்டர், ஒவ்வொரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு ஏற்ப பதிவேடுகள் நம்ம என்ன செய்ய முடியும், பேண முடியும். இதற்காக கோப்பிடுதல் உதவுகிறதுன்னு சொல்லிடலாம். அடுத்தால பாருமா, முன்னேற்றத்தின் அளவுமானி. முன்னேற்றத்தின் அளவுமானின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த முன்னேற்றத்தின் அளவுமானி அப்படின்னா முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தொழில் ரீதியாக கடந்த காலம் நிகழ்காலத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். அப்போ இந்த கடந்த கால நிகழ்வுகள் நம்ம பதிவில் நம்ம வச்சுருக்கிறதுனால நமக்கு என்ன செஞ்சோன்னா நிகழ்காலத்தில் நம்மளுடைய நிறைவேற்றங்கள் என்ன, அதாவது முன்னேறி இருக்கிறதா அல்லது பின்தங்கி இருக்கிறதா என நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒப்பிட்டு பார்க்க முடியும். இவர் ஒப்பிட்டு பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் எந்தெந்த துறைகளில் எந்த அளவுக்கு
கோப்பிடுதல் பணி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதையும் துறைகளின் திறமையை அளவிடுவதற்காகவும் ஒரு முக்கிய காரணமாக கோப்பிடுதல் உதவுகிறது. அதாவது கடந்த கால நிகழ்வை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அப்படி கடந்த கால நிகழ்வு பாதுகாப்பாக வச்சுருக்கனால நிகழ்காலத்தில் எவ்வளோ பணி நிறைவேற்றிருக்கோம், கடந்த காலத்தோடு ஒப்பிட்டு என்னென்ன குறை நிறைகள் இருக்குங்கிறது நம்மளால் நினைச்ச முடியும், அறிந்து கொள்ள முடியும். அடுத்தாற்போல் எந்த துறையில் திறமையாக நமக்கு கோப்பிடுதல் பண்ணி செஞ்சுருக்காங்க, எந்த துறைகளின் செயல்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அளவிட முடிவதற்கும் ஒரு காரணியாக என்ன சொன்னால் கோப்பிடுதல் பயன்படுகிறது. இதுதான் நம்ம என்ன சொன்னால் முன்னேற்றத்தின் அளவைமானின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து 7வது பாயிண்டில் நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பாருமா, முடிவெடுத்தல் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல். முடிவெடுத்தல் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த முடிவெடுத்தல் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்குற சூழ்நிலையில் பாரு, முடிவெடுத்தல் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு என்ன செஞ்சோன்னா அதாவது என்ன செயலை செய்யணும், எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒமிட் பண்ணலாம். அப்போ கடந்த காலத்தோடு ஒப்பிடும் பொழுது நமக்கு என்ன சொன்னால் என்னென்ன பிரச்சனை வந்திருக்கு, எந்த பிரச்சனைகளை நம்ம கைவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கலாம். நிறுவனத்தினுடைய கொள்கைகள் நடைமுறைகளை வகுக்கும் பொழுது பழைய நகல்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், முடிவெடுத்து கொள்ளலாம். அப்போ இந்த முடிவெடுத்தல் கொள்கைகள் நடைமுறைகளை என்ன முறையில் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு சரியான ஒரு முடிவெடுப்பதற்கு நமக்கு கோப்பிடுதல் உதவுகிறது. அதாவது அப் டு டேட் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவணங்களையும் காகிதங்களையும் பராமரிக்கிறனால நம்மளுடைய என்ன சொன்னால் உள்ளுணர்வின் அடிப்படையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய முடிவுகளை சரியான முறையில் எடுக்க முடியும். அடுத்தால உண்மைகள் மற்றும் எண்ணிக்கைக்கு அடிப்படையில் தான் முடிவுகளும் கொள்கைகளும் அமைய வேண்டும் கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டில் உண்மைகள் மற்றும் எண்ணிக்கைகளின் அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய கோப்பு தாள்கள், அதாவது காகிதங்கள், கடிதங்கள் என்ன சொல்லியிருக்கிறோ அதில் என்ன உண்மைகள் கூறப்பட்டிருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வருங்காலத்தில் நம்மளுடைய நடைமுறைகளோ கொள்கைகளோ அதனுடைய செயல்பாடுகளோ அந்த கடந்த கால கோப்பிடுதலுடைய தன்மைகளை வைத்து தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முடிவுகளையும் கொள்கைகளையும் அமைக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். லாஸ்ட்டாக உயர்த்தப்பட்ட திறமைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். மாணவிகளே, இந்த உயர்த்தப்பட்ட திறமை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால் நமக்கு இந்த பணியாளர்களுடைய திறமையை நமக்கு என்ன செய்யலாம், உயர்த்துகிறது. கோப்பிடுதல் அலுவலகத்தினுடைய நல்ல முறையில் ஃபைல் பண்ணி இப்போ நீ தான் ஒரு 5 வருஷம் கழித்து வர உன்னுடைய டீட்டெயிலை கேட்க நான் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க எடுத்து கொடுத்துட்றாங்க. அல்லது உன்னுடைய மார்க் ஷீட் கேட்க நீ 8ஆம் கிளாஸ் படித்த மார்க்கை தாங்க உடனே எடுத்து கொடுக்குறாங்க. காரணம் என்ன, அவங்க சரியான முறையில் ஆவணங்கள் பதிவேடுகளை பராமரித்து வச்சுருக்கக்கூடிய அந்த கோப்பிடுதல் பணி தான். இந்த கோப்பிடுதல் பணி இருக்கிறதுனால அலுவலகத்தினுடைய திறமை என்ன செய்யப்படுது, உயர்த்தப்படுகிறது. சிறந்த முடிவுகளை எடுக்கவும் பயன்படும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தால நமக்கு செய்திகள் வேகமாகவும் துல்லியமாகவும் கிடைக்க முடியுது. அதாவது திறமை அதிகரிக்க சிறந்த முடிவுகள் எடுக்க உதவுகிறது. வேகமாகவும் துல்லியமாகவும் நமக்கு என்ன செய்யணும்னா கோப்பிட முடிகிறது. அடுத்து கடந்த கால தொடர்புகளோடு, அதாவது இந்த நிகழ்காலத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த நடவடிக்கை எடுப்பதற்காக உடனடியாக நமக்கு என்ன சொன்னால் தொடர் நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க முடியும். மாணவிகளை, கோப்பிடலுடைய நன்மைகள் 8 ஹெட்டிங்கில் பார்த்துருக்கோம். உடனடி பார்வை, பாதுகாப்பான பதிவேடுகள், ஆவணச் சான்றுகள், சரியான முறையில் கடித தொடர்பு மேற்கொள்ள உதவுகிறது. சட்டப்பூர்வமான தேவைகள், முன்னேற்றத்தின் அளவுமானி, முடிவெடுத்தல் மற்றும் கொள்கைகளை உருவாக்குதல், உயர்த்தப்பட்ட நிலை. மாணவிகளை, 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா ஹெட்லைன் படிச்சுட்டு சொல்கிற ஆடியோவையும் கேட்டுட்டு உன்னுடைய புக்கை பார்த்து கவனித்து அப்புறம் மனப்பாடம் பண்ணு. ஓகே, தேங்க்யூ.